அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் தாங்க அறுவடை பண்ண போகிறோம். முதல் முறையாக பாருங்கள், நிறைய காய் இருக்குதுங்க. பீர்க்கங்காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்களை அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தடவை தாங்க எனக்கு நிறைய காய் ஒரே தடவையில் நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ காய்னு பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண போகிறோங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நிறைய காய் அறுவடை பண்ணுறவங்க பாருங்கள். ஒன்று நான் உங்களுக்கு அறுவடை பண்ணுறதே காமிக்கிறேன். எனக்கு பீர்க்கங்காயை பொறுத்த வரைக்கும் 1 இல்லை 2 தாங்க வந்திருக்கு. நான் முதல் அறுவடையில் காமிச்சிருப்பேன். ஆனால் இந்த பீர்க்கங்காய் விதையை பார்த்தீங்கன்னா என்னோட மரத்துல இருந்து காய்ச்சி முத்தினதுலேருந்து எடுத்த விதை தாங்க நான் போட்டேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய காய் எனக்கு கிடைச்சிருக்குங்க. வாங்க எவ்வளோ காய் இருக்குது என்ன என்னன்றதை நம்ம அறுவடைக்கு அப்புறம் தாங்க பார்க்கலாம். ஆனால் ஒரு அறுவடை பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா 1, 2 தாங்க நான் எப்போவுமே அறுவடை பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காய் கொடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப வர்றதே இல்லை. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருக்குதுங்க. பீர்க்கங்காய் அதை பாருங்கள், மொத்தம் எவ்வளோ காய்னா 7 காய் நான் அறுவடை பண்ணியிருக்கேன். இன்னும் பிஞ்சு இருக்குதுங்க. நம்ம முத்தினதுக்கு அப்புறம் தான் அறுவடை பண்ணணும். இன்றைக்கி இதுதாங்க அறுவடை பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. தேங்க்யூ.